வெல்கம் டு வெரைட்டி சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து பட்டர் குக்கீஸு. நம்ம பட்டர் குக்கீஸ் வந்து மைக்ரோவேவ் கன்வென்ஷன் அவனில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பட்டர் குக்கீஸ்க்கு வந்து நான் 1/2 கப் வந்து மெல்டட் பட்டர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு 100 கிராம்ஸ் வந்து சுகர் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் எதில் எடுக்கிறீங்களோ அதுலேயே 1/2 கப்பு நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா க்ரீமி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட வெனிலா எசன்ஸு ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு மூடி ஊட்டிக்கோங்க. இப்போ அகெயின் வந்து கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மைதா வந்து 1.5 கப்பு எடுத்துருக்கேன். நான் வந்து 1/2 கப்பு வந்து சுகர் பவுடருக்கு மைதா வந்து 1.5 கப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடயே பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே நம்ம கையிலே பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் பிஸ்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த பட்டரும் நெக்ஸ்ட்டு இந்த சக்கரை பவுடரையும் நல்லா நீங்கள் பீட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு பிஸ்கெட் நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பட்டருக்கு பதில் நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஃப்ரெண்ட்ஸ், இது பட்டர் குக்கீஸாக இருக்கிறதால நான் மைதாவில் பண்ணுறேன். உங்களுக்கு வீட் பிஸ்கெட் கூட பண்ணலாம். நான் வீட் பிஸ்கெட் வந்து நான் ஃப்யூச்சரில் நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் மில்க் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு வந்து இந்த பிஸ்கெட் வந்து இந்த குக்கீஸ் பண்ணுற அந்த படத்துக்கு வரைக்கும் வரணும். நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது ஸ்டார்டிங்லேயே நிறைய நீங்கள் மில்க் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் நீங்கள் வந்து மைதாவில் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணும் போதவே நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்தேன். இதுலேயே எனக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மில்க்கு மீண்டுடுச்சு. அதுக்காக நீங்கள் பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி படத்துக்கு உங்களுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து குக்கீஸ் நீங்கள் பண்ணும் போதும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வரணும். அதுக்காக அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து மைக்ரோவேவை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கன்வென்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் 180 டிகிரி செல்சியஸ் வைக்கிறேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து நான் வைக்கிறேன். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணலாம். ஒரு மீடியம் சைஸ் பால் எடுத்துக்கோங்க. அதை வந்து எந்த ஒரு வெடிப்போ இல்லாமல் நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போ உருண்டை பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கார்னிஷிங்காக நான் செரி வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாதாம், பிஸ்தா, காஞ்ச திராட்சை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சர்விங்காக வைக்கலாம். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த மைக்ரோவேவ் பேக்கிங் ட்ரே வந்து எனக்கு மைக்ரோவேவ் வாங்கும் போதவே கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் மேலே வந்து பட்டர் ஷீட் போட்டு நான் வச்சுருக்கேன் குக்கீஸை. உங்களுக்கு பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே குக்கீஸ் வைங்க. உங்களுக்கு கீழே ஒட்டாமல் இருக்கும். இப்போ நமக்கு மைக்ரோவேவ் ப்ரீ ஹீட் பண்ணது முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம குக்கீஸ் ட்ரேவை உள்ளே வைக்கலாம். இப்போ அகெயின் வந்து கன்வென்ஷன் மோடை வந்து 180 டிகிரிக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பண்ணதுக்கு டைம் செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து டைம் செட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு மைக்ரோவேவை பொறுத்து நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். என்னோட மைக்ரோவேவ் பொறுத்த வரைக்கும் நான் 10 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிஸ்கெட் வந்து சரியாக குக் ஆகலைன்னா அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து டைம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம குக்கீஸை வெளியில் எடுக்கலாம். இப்போ நமக்கு குக்கீஸ் வந்து நல்லா நம்மளுக்கு கிராக் ஆகி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது கொஞ்சம் கூல்டவுன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. ரொம்ப நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. சாஃப்டாகவும் ரொம்ப நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த குக்கீஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நியூவாக வாங்கின என்னோட மைக்ரோவேவ் வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.